போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியில் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. அதோட சிம்டம்ஸ் வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இப்போ ஓல்டு வெஹிக்கிள்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டெம்பரேச்சர் கேஜ் உங்களுக்கு காட்டும். அந்த கேஜ் மூலயமா உங்களுக்கு ஃபேன் ஓடுதா இல்லை டெம்பரேச்சர் ஏறுதா ரீஸ் அப் ஆகுதா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ வர லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி கேஜ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன், அந்த எந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருதோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த வார்னிங்கோட சிம்பிள்ஸ், தெர்மோமீட்டரோட வார்னிங் சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். நம்ம அதை நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இன்ஜினுக்கு ஒரு பெரிய டேமேஜஸை அந்த இது வந்து உங்களுக்கு உருவாக்கும். இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நல்லா போயிட்டுருக்கீங்க. அது நீங்கள் ஓல்டு வெஹிக்கிளாக இருக்கட்டும் லேட்டஸ்ட் வெஹிக்கிளாக இருக்கட்டும் நல்லா போயிட்டுருக்கீங்க ஹைவேல. மேக்ஸிமம் இது வந்து ஹைவேல தான். இது வந்து யார்கிட்ட என்ன கேட்குறது, மெக்கானிக் இருக்காது. அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம். நல்லா ஒரு 80 to 100 அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏசி வந்து நல்ல சில்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ட்ராப் ஆகி நார்மல் காற்று வரும். அந்த தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்டம். அந்த டைமில் வரும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாக வந்து வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு ரேடியேட்டரோட சப்டேங்கில் வந்து நார்மல் கூலண்ட் இருக்கா, கொஞ்சம் ஹீட்டில் திறந்துடக்கூடாது. கொஞ்சம் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் ரேடியேட்டரோட கேப்பை திறந்து பார்த்து அதில் கூலண்ட் எல்லாம் ஃபில்லாக இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். இறங்கும்போது உங்களுக்கு இதில் ரேடியேட்டரில் சம்மந்தப்பட்டதில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கூலண்ட் இருக்காது. செகண்ட் வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்டம் நம்ம கேப்சர் பண்ணுறது வந்து ஏசி கட் ஆஃப் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.